போவதில்லை. உரையாற்றிருக்கின்ற சகோதரர் ஹுசைன் முகமது அவர்களே, வரவேற்புரையாற்றிருக்கின்ற ஜமாத்து தலைவர் தெரிவித்துக் கொண்டு வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم. நிகழ்ச்சிக்கு வருகின்ற அனைவரையும் எங்களுடைய இந்த அழைப்பை பலவிதமான உதவிகளையும் உதவிக்கரம் நீட்டு வந்திருக்கும் அனைவரையும் எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த சட்டமன்றத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிதிநிலை அறிக்கையிலும் குறிப்பாக இளம் தலைவர் அவர்களின் விவாதத்தை நல்ல ப்ராஸ்பெரிட்டி அனைத்தை நான் எனது நெஞ்சார்ந்த மனமார்ந்த பாராட்டுகளை பழக பழக இன்பம் தரக்கூடியது பண்புடையாளர்களின் நட்பு என்கின்ற விதத்தில் கல்வி வளர்ச்சி பொருளாதாரம் என்று சொல்லும் பொழுதெல்லாம் பொதுவாக சொல்லலாம், ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்று வரும்பொழுது இஸ்லாமிய மக்களுடைய பங்கு என்பது அதிகமாக இருக்கிறது என்பதை வரலாற்றை பார்த்தால் அது தெரியும், புரியும். ஆக இப்படி எல்லா விதத்திலும் தமிழ்நாட்டிற்கும் தமிழக மக்களுக்கும் தமிழுக்கும் அதிக பங்காற்றிய இஸ்லாமிய சமுதாயத்தை என்றைக்குமே கொண்டாடக்கூடிய ஒரு இயக்கம் எதுவென்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அந்த பெருமை எங்களுக்கு எல்லாம் உண்டு. இன்னைக்கு எங்களுடைய சமகர சிக்ஷாக்கான பணத்தை நிறுத்திட்டாங்க கொடுப்பதை. அதே போன்று நம்முடைய சிறுபான்மை மக்கள், குறிப்பாக இஸ்லாமிய சமுதாய மக்கள் படிப்பதற்கான கல்வி அந்த ஊக்கத்தொகை நிறுத்தி விட்டார்கள். இன்னைக்கு அந்த ஊக்கத்தொகை உதவித்தொகையை நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்னைக்கு ஏறத்தாழ 12 கோடி ரூபாய் மதிப்பில் ஏறத்தாழ 1,01,159 பிள்ளைகள் பயன்படுகின்ற அளவுக்கு அதுக்கான நிதியை விடுவித்திருக்கார் என்று சொன்னால் கல்வியின் சுகாதாரம் இருக்கன்று வெறும் வார்த்தைகளுக்கு மட்டுமல்ல, அனைத்து தரப்பு மக்கள் பிள்ளைகளும் படிக்க வேண்டும் என்று இன்னைக்கு தொடர்ந்து இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆக வருகை தந்திருக்கின்ற இன்றைக்கு நாம் நம்முடைய இறைவனிடம் துவா கேட்கின்றோம். இறைவனிடம் துவா கேட்கின்ற அதே நேரத்தில் உங்களிடம் நாங்களும் துவா கேட்கின்றோம். நமக்காக வாழக்கூடிய நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று சொன்ன ஏதோ தனி மனிதன் அவர் வாழ்வதற்காக மட்டுமல்ல, நாம் இங்கே வருகை தந்திருக்கின்ற கண்ணியமிகு இஸ்லாமிய சமுதாயமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ சமுதாயமாக இருந்தாலும் சரி, அனைவருமே ஒன்று சேர்ந்து ஒரு அண்ணன் தம்பி உறவோடு நாம் வாழ்கின்றமே, அதுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்கின்ற அந்த துவாவை எங்களிடம் நாங்களும் கேட்கிறோம். ஆக அந்த விதத்தில் இப்ராஹிம் وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. நாங்களும் கேட்கிறோம். ஆக அந்த விதத்தில் இங்கே வருகை தந்திருக்கிற நீங்கள் 27 முன்னேற்ற கழகம் இருக்கும் என்று சொல்லி உங்களுக்கும் சார் எல்லாம் உள்ளோடாங்க على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم اغفر لنا ذنوب لا إله إلا الله الحليم الكريم سبحان الله رب العرش العظيم والحمد لله رب العالمين. نسألك موجبات العرش எங்களுக்கு யாதா நல்வழிப்படுத்தக்கூடிய யாதா நன்முதவி செய்யக்கூடிய எல்லா விதமான தடைகளையும் நீக்கி நிறைவான வாழ்க்கையும் மேலும் ஆயுளிலும் மேலும் ஆரோக்கியத்திலும் நிறைவு ரஹ்மானிர் ரஹீம்.